விவசாயிங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டமைப்பில் இப்போ 100க்கும் மேற்பட்ட விவசாயிங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம பைபேக் பண்ணி வாங்கிக்கிறோங்க அவங்கக்கிட்ட பெட்டர் ப்ரைஸ் கொடுத்து. கலப்படம் இல்லாத விதையை உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நாங்களே வந்து சயின்டிஃபிக்காக என்டையர் ப்ராசஸ்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்மளோட நாட்டு விதைகளை ஒரே ஒரு விதை வங்கியில் சேகரிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க கவர்மெண்ட். ஒரு விவசாயியாக நம்மளுக்கும் இது தெரியறதில்ல, ப்ரீடர்ஸ்க்கு தெரியுது. ஒரு ப்ரீடராக நம்ம போய் அந்த விதையை கேட்டு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணி அதை வந்து அடுத்து என்ன வேணால் பண்ணலாம். ஒரு விவசாயியோட பேரில் நீங்களே உங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு விதைகளை, நாட்டு காயை என் ஊரில் இது இருக்குது, என் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்களே முன் வந்து இந்த ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க முடியும். கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20 crores ஸ்பெண்ட் பண்ணி வந்து கர்நாடகாவில் மட்டும் இருக்கிற அத்தனை நேட்டிவ் சீட்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் மட்டும் 700+ வெரைட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒன்லி 7. கூட்டு முயற்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சின்ன லெவல்லையாவது அடுத்த ஸ்டெப் எடுத்தோம்னா மட்டும்தான் பண்ண முடியும். சீட் கிளப்புங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்தியாவிலே முதல் முறையாக விதை கிளப்பை ஒன்று உருவாக்கி இன்றைக்கி எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் எந்த குழந்தைக்கு ஒரு வெண்டைக்காய் காமிச்சிங்கனாலும் இந்த வெண்டையோட பேர் இதுதான் சொல்லக்கூடிய. என்னோட மாவட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிராமத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் பெருசாக பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் கிராமத்தில், உங்கள் ரோட்டில், உங்கள் ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்தா மட்டுமே நம்ம எல்லாரும் அந்த மாற்றத்துக்கான இதை வந்து கொண்டு வர முடியுங்க. என் பேர் சௌமியா. நான் வந்து ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புங்கிற ஒரு சோஷியல் என்டர்பிரைஸை கடந்த 5 வருஷமாக வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி நடத்தி வந்துட்டுருக்கேங்க. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயிலுங்கிற கிராமத்தில். விவசாயத்தில் பேசப்படுற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது விதை பற்றி மட்டும்தான். ஏன்னா விதையை பற்றி ஜாஸ்தி நம்ம பேசுகிறதே இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை, புழக்கத்துலேயும் இல்லாமல் போச்சு. நம்ம கலாச்சாரத்துலேயும் இருந்த ஒரு விஷயம் இல்லைங்களா. ஃபுட்டுக்கு வந்து விதை இல்லைன்னா உணவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நான் வந்து ஹூகாவை ஆரம்பித்து இப்போ இந்த 5 வருஷத்தோட என்னோடய ஜேர்னி தான் நான் இங்கே உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன் நாட்டு விதைகள், எதனால நம்ம வந்து நாட்டு விதைகளை வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேர் ஒரு சண்டே வந்து உட்காந்து பேசக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா, மழை பெய்யறதே இல்லை. நான் இங்கே வேலூரில் கூட கேள்விப்பட்டேன், போன 2-3 மாதத்தில் 2 மழை தான் பெஞ்சிச்சுன்ட்டு இல்லைங்களா. நம்ம இப்போ இருக்கிறது வந்து கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான பருவநிலை மாற்றம் சூழ்நிலையில் இருக்கிறோம். குளோபலி வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 3 டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகும், உணவு முறைகளை நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த உணவு முறைகளை மாற்றிக்கணும்னா புதுசாக நம்மளுக்கு உணவு பழக்கங்களும் உணவுகளும் தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த பாரம்பரிய காய்கறிகளுக்கு மட்டுமே வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நாட்டு விதைகளை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். இப்போ நாட்டு காய்கறிகள்னாவே வந்து சத்துக்கள் அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தாலாம் 1 கேரட் சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கி நம்ம அதுலேயே வந்து 5 கேரட் சாப்பிட்டா தான் அதுக்கான நியூட்ரிஷன் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சை ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக வச்சு நேட்டிவ் சீட்ஸை நம்ம கன்சர்வ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இப்போ நாம். சரி, நான் இந்த கம்பெனி ஆரம்பித்து இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையா? நிறைய பக்கம் நிறைய இந்த விதைகள் பற்றி பேசுகிறோம். ஆனால் எப்படி இதோட உண்மைத்துவத்தை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படி எனக்குள்ளே நம்ம பண்ணுற வேலை வந்து இது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விப்படுறோம் நாட்டு காய்கறிகள்னாவே சத்துக்கள் அதிகம்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ட்ரெஃபுல்யூ டோகோங்கிற ஒரு தக்காளி வெரைட்டிங்க. அதிகமாக கமர்ஷியலி விவசாயிங்க வந்து கமர்ஷியலி இந்த தக்காளியை உற்பத்தி பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு வெரைட்டி. அதனால் இதுக்கான தக்காளிக்கும் ஹைப்ரிட் தக்காளிக்கும் வந்து நாங்கள் நியூட்ரிஷனல் வேல்யூ கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம். அப்போ இந்த தக்காளிக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஊர்ஜிதமாச்சுன்னா நாட்டு காய்கறிகளை கண்டிப்பாக சத்துக்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதை பற்றி அப்படின்ட்டு. நான் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போகிறப்ப வந்து ரொம்ப பெரிய அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு விதை கம்பெனியிலேருந்து வேலை செஞ்ச ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் தமிழாள் தான். அவரை மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், எங்ககிட்ட வந்து காய் வந்து கலராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும், உற்பத்தி அதிகமாக கொடுக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நியூட்ரிஷன். அப்போ நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? நம்மளுக்கு அந்த சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தான்
அப்போ எதனால வந்து நம்ம ஹைப்ரிட்ஸ் தப்பா இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் தப்பா அப்படிங்கிற பைனரி ஆர்கியூமெண்ட் போகாமல் நம்ம நாட்டு காய்கறிகளில் சத்துக்கள் அதிகங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை. அதை நம்ம மறந்துட்டோம். இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஹூகாவில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வந்து நம்ம சயின்டிஃபிக் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோங்க. ஒரு கம்பெனியாக எடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ நாட்டு விதைகள்னாவே 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் தான், இல்லை ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படிங்கிறது மாறி நம்ம விவசாயிகளாக வந்து இதை கமர்ஷியலாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே தான் நாட்டு காய்கறி விதைகள் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியுங்க. இப்போ பல மறந்து போன உணவுகளை வந்து திருப்பி நம்ம ஃபுட்டாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன் எடுத்துக்க ஆரம்பிக்கிறது இல்லை நம்ம இப்போ அப்படின்னா அதை செய்யறதுக்கு தெரியறதில்ல. இப்போ மட்டுகுள்ளா கத்திரினா அந்த கத்திரியை அந்த ஊரில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து தெரியறதில்ல நம்மளுக்கு. இப்போ சிறகவரைனா நான் தாய்லாந்து போயிருந்தேங்க ரீசெண்டாக. அங்கே பார்த்தீங்கன்னா சிறகவரை சாலட் மாதிரி சாப்பிட்றாங்க, பச்சையாகவே சாப்பிடலாம். சிறகவரையை நீங்கள் கட் பண்ணி பச்சையாகவே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம தெரியறதில்ல நம்மளுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இந்த காய்கறி இந்த ஊருக்கானது காய்கறியை நம்ம எப்படி செஞ்சாங்க, அதை சமையலில் எப்படி பயன்படுத்துனாங்க. ஏன்னா சில பேர் நம்ம சிறகவரையெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. அப்போ அந்த செய்முறையும் நம்ம கற்றுக்க வேண்டிய தேவையில் இருக்கும். நம்ம வந்து வெரைட்டி கேரக்டரைசேஷன் பண்ணுறோங்க. வெரைட்டி கேரக்டரைசேஷன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 20 வெரைட்டி வெண்டை இருக்குன்னா அந்த 20 வெரைட்டி வெண்டை எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து காஸ்ட்டுங்க. இப்போ இத்தனை பேர் நாங்கள் விதை சேகரிப்பாளர்கள் இருக்கோம், பாதுகாவலர்களுக்கு இருக்கோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கும் செலவு தான். அப்போ அதை எப்படியெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஒரு கம்பெனியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்துச்சு. என்னோடய ஸ்டோரி சொன்னேன்னா அது ஒரு தனி ஜேர்னிங்க, அதுவும் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்து கொலாபரேட் பண்ணி விவசாயிங்க பார்த்திங்கன்னா நம்ம கூட்டமைப்பில் இப்போ 100க்கும் மேற்பட்ட விவசாயிங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம பைபேக் பண்ணி வாங்கிக்கிறோங்க அவங்கக்கிட்ட பெட்டர் ப்ரைஸ் கொடுத்து. இப்போ இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறப்ப தரம் இருக்கும் இல்லைங்களா, சீட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சீடோட முளைப்பு திறன். இன்னொன்று வந்து என்னென்னா பரவலாகவே வந்து நாட்டு விதைகள் வந்து முளைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. அப்போ இதையெல்லாம் எப்படி ஈடுபடுத்தி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது இதையே அப்படிங்கிற ப்ராசஸில் தான் நம்ம இருக்கோங்க. இப்போ எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற விவசாயிங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து பவானி சாகர் ரிசர்ச் ஸ்டேஷனோடையும் சேர்ந்து நாங்கள் ஃபுல் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சீட் ப்ரொடக்ஷனுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். சர்டிஃபைட் சீட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, உங்கள் பண்ணையை எப்படி சர்டிஃபைடு சீட் ஃபார்மாக நீங்கள் மாற்றது, இல்லை நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனே பண்ணுறதில்ல அப்படின்னா இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கான ஹேண்ட் ஹோல்டிங் ப்ராசஸையும் கற்றுக் கொடுத்து நீங்கள் விதையை எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கவுனி ஒரு 10 நெல்லில் வேறு சீரக சம்பா ஒரு நெல் கலந்தால் கூட மறுபடியும் ஒரு செடியிலேருந்து உங்களுக்கு 1000 நெல் மறுபடியும் கலப்படம் ஆயிரும். அப்போ கலப்படம் இல்லாத விதையை உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நாங்களே வந்து சயின்டிஃபிக்காக என்டையர் ப்ராசஸ்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் அப்போ ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஹிஸ்ட்ரி இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு விதையை பற்றி பேசுகிறோம். ஆனால் என்ன நடந்துச்சு, எதனால நம்மக்கிட்ட வந்து இந்த விதைகள்லாம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா பசுமை புரட்சின்னு 1960 நடந்த டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸுங்கிறது. அப்போ வந்து நம்ம நாடு வந்து ட்ராட் ஹிட்டுங்க, ரொம்ப வறுமை ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கவர்மெண்ட் வந்து அப்போ இருக்கிற பாப்புலேஷனை ஃபீட் பண்ணி ஆகணுங்கிறக்காக வித்ஸ்டாண்ட் பண்ண வெரைட்டிஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம், அதே வெரைட்டியை தொடர்ந்து யூஸ் பண்ணி நம்மளோட பாரம்பரியத்தை மறந்துட்டோம். அப்போ ஈஸியாக கடைக்கு போனால் எனக்கு ஈஸியாக விதை கிடைக்குது, நான் வாங்கி யூஸ் பண்ணிடுறேன். அப்போது நம்ம வீட்டில் வந்து சீட் சேவிங்கிற ஹேபிட்டே இல்லாமல் போச்சு. நம்ம கலாச்சாரத்திலேயே வந்து விதையை சேகரிக்க எங்கே போனீங்கனாலும் ஒரு பாட்டி வந்து முடிஞ்சு ஏதோ ஒரு கவரில் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை வீட்டில் நம்ம வந்து விதையை வந்து அறுவடை பண்ணி நாமளே எடுத்து நம்ம வீட்டுக்காக மறு உற்பத்தி பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பழக்கத்தை திருப்பி நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும். என் அக்கா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவள் சொல்லுவா, என்னோட குட்டி பொண்ணுக்கு வந்து மக்காச்சோளம் கொடுக்கறது, நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து மக்காச்சோளத்தை வந்து பாயில் பண்ணி அது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்பா. ஏன் மக்காச்சோளத்தை கொடுக்குறீன்னு கேட்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு இதில் அப்படின்ட்டு. மக்காச்சோளம் நல்லதுங்களா? நம்ம சாப்பிட்ற கத்திரிக்காய், சோயாபீன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் காட்டன், ஆமாம் தானேங்க, பருத்தியில் தானே போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பருத்தியிலிருந்து நெய்த ஆடைகள். நல்லதா இதெல்லாம்?
நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையே நம்ம வந்து பாய்சன்லேருந்து விளைவிச்சா நல்லதுன்னு நம்பிட்டோம் இல்லைங்களா? ஆமாம் தானேங்க. அப்போ என்ன ஆச்சு? ஏன் இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன் வந்து நம்ம சாப்பிட்ற மக்காச்சோளம், சோயாபீன், கத்திரிக்காய் ஹைப்ரிட் கெட்டதுங்களா? ஓகே சரி, ஹைப்ரிட் கெட்டதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டார், அதனால் அதை பிடிச்சிக்கலாம் நம்ம இல்லைங்களா? விதையில் 3 தரம் இருக்குது. பேசிக்காக விதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணுன்னா 3 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸு, இன்னொன்று வந்து ஹைப்ரிட் சீட்ஸ், இன்னொன்று நேட்டிவ் சீட்ஸ். இந்த 3 கேட்டகரியில் வந்து நேட்டிவ் சீட்ஸ்க்கு மட்டும்தான் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது, அதாவது மறு உற்பத்திக்கான திறன் இருக்குது. ஹைப்ரிட் வந்து மறு உற்பத்திக்கான திறன் இருக்கா? மறுபடியும் போட்டிங்கன்னா நீங்கள் விதையை எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது வந்து நியூட்ரிஷ்னலி மட்டும்தான் கம்மி, பட் இட்ஸ் நாட் ராங். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னா, வேறு ஒரு அனிமல் ஆர் பிளான்ட் ஜீன் எடுத்து இன்னொன்றுக்கு இன்சர்ட் பண்ணி புதுசாக ஒரு வெரைட்டியை கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஃபார் தாட்டாக வைக்கிறேன். ஜெனட்டிக் ரூலேன்னு சொல்லி ஒரு புக் இருக்குங்க, சரிங்களா? நான் இன்றைக்கி இங்கே வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த புக்கு தான் காரணம்னு சொல்லுவேன். என்னை தூக்கம் இல்லாமல் பண்ணின ஒரு புக். அதில் வந்து என்டையர் இந்த உலகத்துலேயே வந்து ஒவ்வொரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடை வந்து கேஸ் ஸ்டடியாக அந்த புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள வச்சு ஒரு தடவையாவது படிக்கணும் அந்த புக்கை. ஜெஃப்ரி ஸ்மித்துங்கிற ஆத்தர். இந்த பருத்தி பற்றி பேசணும் இல்லைங்களா? என்ன ஆச்சு நம்ம இந்தியாவில் பருத்தி என்னாச்சு அப்படின்னு. இப்போ விஐடியோட சான்சலர் வந்து கூட சொன்னார், பருத்திக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. நம்ம விதையை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கேன், இத்தனை விதை சேகரிச்சிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தக்காளி மட்டுமே ஒரு கம்பெனியாக நீங்கள் விதை கம்பெனியாக எடுத்து பண்ணலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி காட்டனுக்கும் வந்து பயங்கர ஸ்கோப் இருக்குது. இத்தனை பேர்த்துலிங்க ஒருத்தர் கூட வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டன் மட்டும் ஒர்க் பண்ணல. நம்ம 2002 வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். 2011 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் அதிக உற்பத்தி, காட்டனே அதிகமாக உற்பத்தி பண்ண, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண விவசாயிங்க வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. 2019 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பேன் பண்ணிருச்சு. என்னாச்சுங்க இதில்? என்னாச்சு? என்ன இன்செக்ட்ஸ்? ஓகே, பிடி. யார் சொன்னாங்க பிடி? ஓகே, பிடி என்னங்க பிடினா? ஓகே, பெஸ்லஸ் துரிஞ்சியாசிஸ், அது ஒரு பாக்டீரியா. இந்த காட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அது வந்து ரெசிஸ்டன்ட்னு சொன்னாங்க, பிங்க் பால்வாம்ங்கிற ஒரு புழுக்கு. ஸோ 5 இயர்ஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அந்த விதையை. 10 வருஷங்கிறப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ரெசிஸ்டண்ட்டே இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுங்க அந்த இடத்துல? ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இந்த விதை வந்து நீங்கள் சொன்னது பொய், இது வந்து ரெசிஸ்டண்ட்டே கிடையாது அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் ஓகே, கவர்மெண்ட்டும் வந்து சரி ஓகேன்னு பேன் பண்ணிட்டு போயிடுச்சு தான். அடுத்து என்னாச்சு? 99% of all desi cotton seeds vanished, got disappeared. இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா நாம? கேன் வி ரிவர்ஸ் திஸ் அட் எனி காஸ்ட்? எவ்வளோ கோடி ரூபாய் கொடுங்க, நம்ம பண்ணின இம்பாக்டை நம்மளால திருப்பி எடுக்கவே முடியாது. ஏன்னா 99% அத்தனை நாட்டு பருத்தியும் அழிந்துருச்சு இல்லைங்களா? இதைத்தான் நம்ம தினம் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பருத்திக்கு மட்டும் சொன்னது. அப்போது மீதி இருக்கிறதுக்கு நாம் தான் யோசிச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் வெரைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க, PPVFRA. டெல்லியில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்மளோட நாட்டு விதைகளை ஒரே ஒரு விதை வங்கியில் சேகரிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க கவர்மெண்ட். ஒரு விவசாயியாக உங்களுக்கு நம்மளுக்கும் இது தெரியறதில்ல, ப்ரீடர்ஸ்க்கு தெரியுது. ஒரு ப்ரீடராக நம்ம போய் அந்த விதையை கேட்டு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணி அதை வந்து அடுத்து என்ன வேணால் பண்ணலாம். ஒரு விவசாயியோட பேரில் நீங்களே உங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு விதைகளை, நாட்டு காயை என் ஊரில் இது இருக்குது, என் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்களே முன் வந்து இந்த ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட், நான் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஜா பரம்பரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சுங்க ரீசெண்டாக. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20 crores ஸ்பெண்ட் பண்ணி வந்து கர்நாடகாவில் மட்டும் இருக்கிற அத்தனை நேட்டிவ் சீட்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணாங்க.
ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் மட்டும் 700+ வெரைட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன்லி 7. இது எல்லாத்துக்கும் வந்து கலெக்டிவ் எஃபர்ட் மட்டும்தான் கீங்க, கூட்டு முயற்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சின்ன லெவல்லையாவது அடுத்த ஸ்டெப் எடுத்தோம்னா மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ ஃபார்மர்ஸ் ரைட்ஸுங்கிறது செக்ஷன் 39. உங்களோட உரிமைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆன் சீட்ஸ் என்னங்கிறது எல்லாருமே இப்போ விதை உரிமை சட்டம், விதைக்கான விவசாயத்துக்கான உரிமைகள் எல்லாம் வருது தான். ஆனால் நம்ம வேலையே நம்மளுக்கு சரியாக இருக்குது. கொஞ்சம் அதுக்கான டைமை ஒதுக்கி நம்ம இந்த சட்டங்கள் பற்றியும் கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் இதுக்கான பாதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஐடி கிராஜுவேட். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் என் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். தாத்தா அப்பா எல்லாரும் வந்து விவசாயம் மட்டுமே வந்து எங்களோட பூர்வீகமான தொழில். ஆனால் நான் போய் அக்ரிகல்ச்சர் எடுக்கணும்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் யாருமே என்னை விடல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஒரு பொண்ணு, எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னாங்க. செகண்ட் வந்து அவங்களுக்கு நான் ஊரை விட்டு வெளியே போகிறதுல இஷ்டமே இல்லை. அப்போ சரி அப்போ வந்து என்னால் இப்போது பேசுகிற அளவுக்கு என்னால் அப்போ பேசுகிறதுக்கான தைரியம் இல்லை. நான் வந்து ஓகே அப்படின்னு நான் ஐடி எடுத்தேன். டிசிஎஸில் சென்னையில் 2 years ஒர்க் பண்ணேன். எதுக்காக வேலை பண்ணுறேன், எதுக்கு இந்த வேலையை நம்ம பண்ணிட்டுருக்கோன்னே தெரியாத ஒரு வேலை. எத்தனை பேர் நாம் அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா? பாதி பேர் இல்லைங்களா? அப்போது வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி ஏதோ ஒன்று உருப்படி ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி நான் அங்கே இருக்கிற என்ஜிஓஸில் வந்து வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தேங்க. முதியோர்கள் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஹோம் இந்த மாதிரிலாம். அப்போ ஏன் இதைவே வந்து நான் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணக்கூடாது? இதுவே தினம் வாழ்க்கையாக இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சப்போ தான் வந்து சோஷியல் ஒர்க் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சோஷியல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் சோஷியல் ஒர்க் எவ்வளோ சேலரிங்க? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன், தேவையுள்ள ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் அதுக்கான சேலரி வந்து ஒரு 20,000 இருக்குமா? நான் ஐடிலேயே 35,000 வாங்கிட்டு இருந்தேன். வீட்டில் போய் நான் மறுபடியும் படிக்கிற ஒரு மாஸ்டர் டிகிரியும் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 20,000 சேலரிக்கு போகிறேன்னு சொன்னேன்னா ஒத்துக்குவாங்களா? எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கும் அதே அந்த சேலஞ்ச் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணுனா வந்து நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் தான் பண்ணணும்னு சொல்லி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு மும்பையில் இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஃபார் சோஷியல் சயின்சஸ்ங்க, அங்கே போய் படித்தேன். கோல்டு மெடல் இன் சோஷியல் ஒர்க், நிறைய அவார்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் ஏன் முடிச்சுன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் தேடி போய் அதை எடுத்து படிக்க முடிஞ்சு. அதனால அப்போ நான் மும்பையில் படிச்சுட்டும் நான் வீட்டுக்கு வரல. எனக்கு மறுபடியும் பயம். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று கிளைமேட்டிக் ஜோன்ஸுங்க. இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ஏதோ ஒன்று விவசாயம் சார்ந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு இந்தியா பூரா இருக்கிற கிளைமேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அதனால் உத்தரகாண்ட் ஹிமாலயன் ரீஜனில் போய் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சீட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப இந்த சொரக்காயை பார்த்தோன்னே இவ்வளோ பெருசு இருக்குமா சொரக்கா அப்படின்னு இருந்துச்சு. அப்போது ஒரு சமூக சேவை பண்ணணுன்னா வந்து கிராமமாக போய் மக்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அதான் என்னோடய ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டேன் இல்லைங்களா? அப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு 48 வெரைட்டி ராஜ்மா மட்டும் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அந்த பாட்டி கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன் இவங்க இது இவ்வளோ முக்கியமாக ஏன் பார்க்குறாங்க, ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அவ்வளோ தூரம் உட்காந்து பேசி அப்போது எனக்கு அங்கே ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனும் அவங்களும் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் இருந்தேன் நான். அது மூலமாக நிறைய விதைகள் பற்றி தெரிஞ்சுக்கினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 6 monthsலேயே வந்து யூஎஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ரோவர்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ்லாம் வந்து வருஷம் நடத்துகிறாங்க. ஏன் நம்ம ஊர்லலாம் இப்படி விதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க? இப்போ உலக அளவில் இவ்வளோ தூரம் விதையில் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நம்ம ஊரில் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப தூக்கம் இல்லாமல் ஆகும்லங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது என் அம்மா அப்போ வந்து விதை பற்றி இவ்வளோ நாலேஜ் இல்லை. அப்போ வந்து இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அம்மாட்ட கொண்டு போய் திருப்பி காமிக்கணும், பாருங்கள் இவ்வளோ விதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்து 3rd photo பார்த்திங்கன்னா என் ஃபார்மில் ஒர்க் பண்ணுற அக்காட்ட கொடுத்தேன். இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ பார்த்ததில்ல அப்படின்னு. அப்போ யார்கிட்ட கேட்டாலும் இதெல்லாம் நான் அப்போ பார்த்துருக்கேன், இப்போ நான் பார்த்ததில்ல இல்லைங்களா? இதெல்லாம் நான் சின்ன வயசில் இப்போ சாப்பிட்ருக்கேன். அப்போ நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லைன்னா என் குழந்தைக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன்? இதெல்லாம் கிடைக்குமா? என் குழந்தை இதெல்லாம் பார்க்குறக்கான வாய்ப்பாவது இருக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ தான் என்னோடய விதை பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கிற இயற்கை விவசாயிகளை போய் நேரில் பார்க்கணும், சந்திக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுலேருந்து நாங்கள் சீட் யாத்திரான்னு ஒரு ப்ரோக்ராமை என்னோட ட்ராவலை நானே ஃபண்ட் பண்ணிக்கிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. எப்படின்னா ஹூகா ஈகோ ஹாலிடேஸுங்கிறது என்னோட இன்னொரு கம்பெனி. அது மூலமாக
டூரிசம் மாதிரி நீங்களும் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, விதை சேகரிப்பாளர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி என் கூட இந்த ட்ரிப் வரணும்னு நினைக்கிறவங்கள சீட் யாத்திராங்கிற ப்ரோக்ராமில் கூட்டிகிட்டு போகிறோங்க. நெக்ஸ்ட், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்த எங்கள் ஊரில் கொண்டு வந்த சின்ன சீட் பேங்க்கை ஒன்று வச்சு எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளை மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்டாக ஆரம்பிச்சது தாங்க ஹூகாவோட பயணம். நெக்ஸ்ட், அது இல்லாமல் கமர்ஷியலாக இதை பண்ணணும் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி கவர்மெண்ட்டே லைசன்ஸ் வாங்கி அடுத்த ஸ்டேஜாக வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட், இது வந்து சீட் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, ஸோ அதுக்கான பிக்சர்ஸ். நெக்ஸ்ட், ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட், ஏன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வே வேர் நீங்கள் குவிக்காக இதை வந்து நிறைய பேர்ட்ட ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாட்டு விதைனாவே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியுமா ஒரு கம்பெனியாக அப்படின்னு பார்த்தா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் அக்ராஸ் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபுல்லி ஃபண்டட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எனக்கு கிடச்சிது. நாட் ஃபார் எனக்கு எங்கேயோ இருந்து 3வது மனுஷங்க யாரும் எனக்கு வந்து டொனேட் பண்ணல. என்னோட ரிசர்ச் ப்ராஜெக்டில் செல்ஃப் ஃபண்டடாக ட்ராவல் பண்ணி லண்டன் அண்ட் டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்ஸ் இருக்குங்க, கிளைமேட் யூன்னு சொல்லிட்டு அது மூலமாக வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸ்க்கான எக்ஸ்போஷர் விசிட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், இவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற எனக்கு இன்ஸ்பிரேஷன். நம்மக்கிட்ட 100 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் செகண்ட் ஃபார்மராக விசிட் பண்ணது இவங்கள தான், மிஸ்ஸஸ் சுஹாரா. இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பேக்ரவுண்டு. இவங்க ஃபேமிலியில் வந்து இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் ஃபுல்லாக போயம்ஸு விவசாயம் பற்றி அழகான பாட்டு அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல், அது கேட்டாவே நம்மளுக்கு புல்லரிக்குங்கிற மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி இவங்களோட திறமைகள்லாம் நான் ஒருத்தி மட்டும் இருந்தால் பத்தாது, அப்போ என் கூட இருக்கிறவங்க எல்லாரோட வாய்ஸஸும் வெளியே வரணும் அப்படிங்கிறனால ஹூகாவில் இன்றைக்கி அசோசியேட் இருக்க ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. இவங்க சுஹாரா வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி தெரிய விண்டோவில் சின்ன பாக்ஸஸ் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வெரைட்டி மிளகாய் மட்டுங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன இடம் தான் இருந்துச்சு அவங்க வீட்டு பேக்யார்டில், அதை போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களோட ப்ராசஸ், நாங்கள் சீட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்குது இதில். நெக்ஸ்ட், இது எல்லாமே எங்களோட சீட் கீப்பர்ஸோட ஸ்டோரிஸு. நம்ம இதில் வந்து சீட் கிளப்புங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்தியாவிலே முதல் முறையாக விதை கிளப்பை ஒன்று உருவாக்கி இன்றைக்கி எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் எந்த குழந்தைக்கு ஒரு வெண்டைக்காய் காமிச்சிங்கனாலும் இந்த வெண்டையோட பேர் இதுதான் சொல்லக்கூடிய. என்னால் போய் ஒரு 10 மாவட்டத்தில் எதுவும் என்னோட மாவட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிராமத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் பெருசாக பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் கிராமத்தில் உங்கள் ரோட்டில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்தா மட்டுமே நம்ம எல்லோரும் அந்த மாற்றத்துக்கான இதை வந்து கொண்டு வர முடியுங்க. நெக்ஸ்ட், இது வந்து சீட் கிளப்ஸு. நான் பண்ண ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு டீச்சர், ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் கால் பண்ணி எங்கள் ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி ஒரு கிளப்பை உருவாக்கணும்னு சொல்லி அங்கே விதையெல்லாம் கொடுத்துங்க. நானும் போயிட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெனட்டிக் சீட் டைவர்சிட்டியில் கவர்மெண்ட் லெவலில் ரெக்கக்னைஸ்டுங்க. நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நியூ டெல்லியில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. எனக்கே வந்து இந்த சீட் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்கான ட்ரைனிங் பத்தலன்னு சொல்லி மறுபடியும் போய் சீட் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். இது எங்களோட ஃபர்ஸ்ட் சீட் ஃபெஸ்டிவல். அது வரைக்கும் பார்ட் டைமாக ஆக்சுவலி வந்து சோஷியல் ஒர்க்லேயும் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் சீட் ஃபெஸ்டிவல் என்னோடய கிராமத்தில் பண்ணப்போ தான் வந்து 1 மணி நேரத்தில் எல்லா விதையும் விற்று போச்சு. ஸோ இதோட டிமாண்ட் தெரிஞ்சு ஃபுல் டைமாக மற்ற எல்லா ஜாபையும் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி ஹூகாவை வந்து எங்கள் ஊரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க. நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க சயின்டிஸ்ட்டு ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரெகுலராக அட்வொகசி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். டயலாக் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி இதோட யூடியூப் லைவ் ப்ரோக்ராமும் இருக்குது. நெக்ஸ்ட், இது வந்து ஆஃப்ரிக்கா போனப்போ எடுத்த சீட் பேங்க் பிக்சர். நெக்ஸ்ட், இது லண்டன் போனப்போ பூசணிக்காய் மட்டும் இவ்வளோ ரகங்கள் பார்த்தேன். நெக்ஸ்ட், இது எங்களோட கமர்ஷியல் பேக்கேஜிங் பிராண்டிங் பண்ணி ப்ராப்பராக ஒரு விவசாயியாக நீங்களும் ஹைப்ரிட்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மறு உற்பத்தி கொடுக்கக்கூடிய நம்ம நாட்டு விதைகளுக்கு நாம் அதுக்கான வேல்யூ கொடுத்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுன்னா இந்த விதைகளை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு விதைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த நேரத்தில் என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லை, நான் இல்லை. இன்றைக்கி ஹூகாவோட எல்லா வேலையும் பின்னாடி இருந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்ஸ். நெக்ஸ்ட், இது என்னோட சீட் கீப்பர்ஸ் எல்லாங்க, நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற விவசாயிகள், இவங்களுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட், எனி சார்ட் ஆஃப் கொலாபரேஷன் CSR ப்ராஜெக்ட்ஸ் எதுனாலும் வேர் ஓப்பன்.
ஸோ ஏதாச்சும் நாட்டு விதைகள் பற்றி எதுனாலுமே டிஸ்கஷன்ஸ் ரெடிங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கள் ஃபார்மை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி.